ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா தளபதி பிறந்த நாள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான். அதில் வந்து செம்ம கொண்டாட்டம் இருக்கும். எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுவோம். ஸோ தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணுவோம். தளபதியோட படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லை கிளிம்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அந்த டைமில். ஸோ எல்லாருமே மோஸ்ட்டாக ஆவலோட எக்ஸ்பெக்டேஷனோட இருப்போம். ஸோ தளபதியோட அந்த படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது. பட் ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்தோட ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டுமே வரப்போகிறதில்ல தளபதியோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக கிளிம்ஸாக இல்லை எதுவுமே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அவர்கள் வந்து அவரோட பிறந்தநாளை வந்து ஒரு அரசியல் இதை கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணதாக தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பெருசாக கொண்டாட போகிறாங்க. ஸோ அரசியல் ரிலேட்டடாக கொண்டாட போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா சினிமாவை விட நான் வந்து அரசியலில் தான் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் வந்து தெரிவிக்கிறார். ஸோ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தளபதியோட பர்த்டே அன்னைக்கு எல்லா நலத்திட்டங்களுமே பண்ணுவாங்க. தளபதியுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவரோட பிறந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த குழந்தைங்கள்லாம் பிறகுதோ அவங்களுக்கு வந்து மோதிரமும் செயின்லாம் கொடுப்பாரு. ஸோ இது வந்து எப்போவுமே நடக்கிறது தான், பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து அதோட தலைவராக இருக்கார். ஸோ அது ரிலேட்டடாக வந்து ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எப்போவுமே பிறந்தநாள் அப்போ ஃபேன்ஸை வந்து செமையாக செலிப்ரேட் பண்ண வைப்பார். அவரோட படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணி ஸோ அதையும் தாண்டி வந்து ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொண்டர்கள் தோழர்கள் மக்களுக்கான ஒரு பணியாக தான் இருக்கும் அது. ஸோ அதுதான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சினிமாவை தாண்டி அரசியலில் வந்து தன்னோட தரத்தை வந்து பதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாரு. ஸோ அதனால வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கான முடிவாக தான் இது இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல தளபதி எப்போவுமே மிஸ் பண்ணது இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது நடக்குது அப்படின்னா இது வந்து ஃபேன்ஸை மட்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு விஷயம் இல்லை. அதையும் தாண்டி மக்களை வந்து இப்போ ஃபுல்லாகவே அப்ரோச் பண்ணணும். ஸோ மக்கள் கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். ஸோ அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட் எல்லா அப்டேட்டுமே வந்து ஸ்டாப் பண்ணி வேறு விதமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ பிறந்தநாள் அன்னைக்கு இதோட இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.